இங்க பாருங்க நண்பர்களே, ஓவல் டெஸ்டின் 3வது நாள் நம்ம இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பளபளன்னு பொறிக்கப்பட்ட ஒரு நாள். 5வது நாள்ல ஜெயிக்க வேண்டிய இங்கிலாந்தை 3வது நாளே நம்ம கையில் எடுத்து விட்டோம். முதல் நாள் இங்கிலாந்து, 2வது நாள் இந்தியா. ஆனால் 3வது நாள் காலையில் எல்லாமே மாறிப்போனது. யஷஸ்வி ஜெய்ஸ்வாலின் அட்டகாசமான சதம் ஒரு பக்கம், நைட் வாட்ஸ்மேன் ஆகாஷ்தீப்பின் அதிரடி ஆட்டம் இன்னொரு பக்கம். பிறகு ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தரின் சூறாவளி ஆட்டம் இந்தியாவிற்கு பெரும் பலத்தை கொடுத்தது. இங்கிலாந்தின் 2வது இன்னிங்ஸ் தொடங்கிய உடனே ஸ்ராஜ் கிராவ்லியை கிளீன் போல்ட் செய்துவிட்டார். ஆக 3 நாள் ஆட்டத்திற்கு பிறகு இந்தியா இப்போது முன்னிலையில் இருக்கிறது. இந்த வீடியோவில் இன்றைய ஆட்டத்தின் சிறப்பம்சங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசியாக பாருங்க. நீங்க இந்திய அணியின் ரசிகர்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவின் லைக் டார்கெட் 1000 லைக்குகள். நண்பர்களே, ஓவல் டெஸ்டின் முதல் நாள் இங்கிலாந்துக்கு போனாலும் 2வது நாள் முழுவதும் இந்திய அணியின் கையில் இருந்தது. 3வது நாளின் தொடக்கத்தில் இந்த போட்டி ஒருதலைபட்சமாக போகாது என்று தெரிந்துவிட்டது. 2வது நாளின் முடிவு இந்தியாவிற்கு நம்பிக்கையை கொடுத்தாலும் 3வது நாளின் காலையில் அந்த நம்பிக்கை நிஜமானது. 224 ரன்களுக்கு சுருண்ட இந்திய அணியை தொடர்ந்து இங்கிலாந்து அணி 247 ரன்களுக்கு சுருண்டது. நம்ம அணி பலமாக திரும்ப வந்தது. முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணாவின் பந்துவீச்சு இங்கிலாந்துக்கு குழப்பத்தை உண்டாக்கியது. இருவரும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்தின் பேட்ஸ்மேன்களின் இடுப்பை ஒடித்துவிட்டார்கள். இந்த பந்துவீச்சின் காரணமாக இங்கிலாந்துக்கு வெறும் 23 ரன்களின் மட்டுமே முன்னிலை கிடைத்தது. ஆனால் உண்மையான கதை இதற்கு பிறகுதான் தொடங்கியது. 2வது இன்னிங்ஸில் இந்தியா பேட்டிங் செய்ய வந்தபோது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து பவுலர்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் வந்த வேகத்தில் ரன்களை எடுக்க ஆரம்பித்தார். கேஎல் ராகுல் மற்றும் சாய் சுதர்சன் நிலைக்கவில்லை. ஆனால் ஜெய்ஸ்வால் நிலைத்து நின்று அரை சதம் அடித்து அணியை நிலைநிறுத்தினார். நாள் முடிவில் இந்தியாவின் ஸ்கோர் 2 விக்கெட்டுகளுக்கு 75 ரன்கள். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் நைட் வாட்ஸ்மேனாக வந்த ஆகாஷ்தீப் களத்தில் இருந்தார்கள். இந்த நைட் வாட்ஸ்மேன் இங்கிலாந்துக்கு அடுத்த நாள் பெரிய தலைவலியாக மாறுவார் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. 3வது நாள் ஆட்டம் தொடங்கியது. இங்கிலாந்துக்கு முதல் ஓவரை ஜேக்கப் பெத்தல் வீசினார். பவுலர்களுக்கு பிட்சில் இருந்து நல்ல உதவி கிடைக்கும் என்று நினைத்திருந்த நேரத்தில் ஆகாஷ்தீப் பவுண்டரி அடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இது ஒரு பவுண்டரி மட்டுமல்ல, இந்திய அணியின் நோக்கத்தின் முதல் பார்வை. அடுத்த ஓவர் கஸ் அட்கின்சனுக்கு. அப்போதும் ஆகாஷ்தீப் பவுண்டரி அடித்து இங்கிலாந்தின் திட்டங்களை கலைத்துவிட்டார். 3வது ஓவரில் ஜெய்ஸ்வால் மற்றும் ஆகாஷ்தீப் இருவரும் இணைந்து ஜோஸ் டங்கை குறிவைத்து தலா ஒரு பவுண்டரி அடித்தார்கள். இப்போது இங்கிலாந்தின் திட்டங்கள் சீட்டுக்கட்டு போல சிதறிப்போனது. விக்கெட்டுகளை வீழ்த்த நினைத்த இந்த பவுலிங் இப்பொழுது பவுண்டரிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தின் சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. காலையில் பிட்சின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி இந்தியாவின் 4-5 விக்கெட்டுகளை சீக்கிரமாக எடுத்து விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் இதற்கு தலைகீழாக நடந்தது. ஒரு பேட்ஸ்மேன் போல ஆகாஷ்தீப் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்தார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய கால் அசைவுகள், பவுலர்களுக்கு அவர் கொடுத்த அழுத்தம் எல்லாமே இங்கிலாந்திற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் ஒரு பெரிய திருப்பம் வந்தது. ஒரு ஓவரில் ஜோஸ் டங் ஆகாஷ்தீப்பிற்கு LPW கேட்டார். நடுவர் அவுட் கொடுக்கவில்லை. ஆனால் இங்கிலாந்து DRS எடுத்தது. ரீப்ளேயில் பந்து ஸ்டம்பை தொடுவது போல் தெரிந்தது. ஆனால் நடுவரின் தீர்ப்புதான் இறுதியானது. ஆகாஷ்தீப் தப்பித்தார். அடுத்த பந்தே ஆகாஷ்தீப் சிக்கினார். பந்து அவருடைய பேட்டின் விளிம்பில் பட்டு ஸ்லிப்பில் இருந்த ஜாக் கிராவ்லியிடம் சென்றது. ஆனால் அவர் அந்த கேட்ஸை தவறவிட்டார். இப்போது ஆகாஷ்தீப்புக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைத்தது. அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். என்ன நடந்தது? ஆகாஷ்தீப் பவுண்டரிகளை அடிக்க ஆரம்பித்தார். இங்கிலாந்து திட்டங்களை சிதைத்து விட்டார். இன்னொரு பக்கம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அட்டகாசமாக விளையாடிக் கொண்டிருந்தார். அவர் ஓவர்டனின் ஒரு பந்தை அருமையான அப்பர் கட் அடித்து பவுண்டரிக்கு அனுப்பி வைத்தார். இந்த பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்துக்கு பெரும் தொந்தரவாக இருந்தது. சிறிது நேரத்தில் ஆகாஷ்தீப் மற்றும் ஜெய்ஸ்வாலின் 50 ரன் பார்ட்னர்ஷிப் முடிந்தது. இப்போது இந்தியாவின் மொத்த முன்னிலை 100 ரன்களை தாண்டிவிட்டது. இந்தியா இங்கிலாந்துக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த இந்திய வீரர்களும் உற்சாகமடைந்தார்கள். கேப்டன், கோச் என அனைவரும் ஆகாஷ்தீப்பின் பேட்டிங்கை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இங்கிலாந்தின் கேப்டன் மற்றும் பவுலர்களின் முகத்தில் கவலை அதிகமாகிக் கொண்டே சென்றது. 3வது நாளின் முதல் 1 மணி நேரம் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு பொன்னான கனவு போல் இருந்தது. விக்கெட்டும் விழவில்லை, பதற்றமும் இல்லை. இங்கிலாந்திற்கு இருந்த அழுத்தம் ஒவ்வொரு பந்திற்கும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் நைட் வாட்ஸ்மேன் ஆகாஷ்தீப்பின் பார்ட்னர்ஷிப் யாரும் நினைத்து கூட பார்க்காத ஒன்று. ஒரு பக்கம் நம்ம யஷஸ்வி பொறுமையையும் ஆக்ரோஷத்தையும் அருமையாக கையாண்டார். இன்னொரு பக்கம் ஆகாஷ்தீப்
டெஸ்ட் போட்டிகளில் கீழ்வரிசை பேட்ஸ்மேன்கள் செய்யாத ஒரு அற்புதத்தை செய்தார். ஒவ்வொரு பந்திலும் இந்தியாவின் ஸ்கோர் அதிகமாகிக் கொண்டே சென்றது. இங்கிலாந்தின் உடல் மொழி பலவீனமடைந்து கொண்டே வந்தது. ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ஸ்ட்ரைக் மாற்றி பவுண்டரி அடிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது அடித்தார். ஆனால் இந்த நாளின் பெரிய நட்சத்திரம் ஆகாஷ்தீப். ஒரு பவுலர் தன்னுடைய பேட்டிங் மூலம் கொடுத்த பதிலடி இங்கிலாந்து பவுலர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு மறக்காது. அட்கின்சனின் ஒரு ஓவரில் அவர் 2 அருமையான கட் ஷாட்ஸ் அடித்து பவுண்டரிகளை அடித்தார். பந்து பேட்டில் பட்டதும் மைதானத்தில் தீப்பற்றிக் கொண்டது போல் இருந்தது. இந்திய அணியின் ஸ்கோர் 150 ரன்களை தாண்டிவிட்டது. மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் ஆகாஷ்தீப் 50 ரன்கள் அடிப்பாரா என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தருணமும் வந்தது. அடுத்த ஓவரில் இன்னொரு பவுண்டரி பேட்காற்றில் இருந்தது. கண்களில் ஒரு ஒளி, மனதில் பெருமை. ஆகாஷ்தீப் வெறும் 70 பந்துகளில் தன்னுடைய முதல் டெஸ்ட் அரை சதத்தை அடித்தார். அவர் இந்திய மக்களை பார்த்து சைகை காட்டினார். முஷ்டியை உயர்த்தி கொண்டாடினார். பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து கைதட்டிக் கொண்டிருந்த தன்னுடைய வீரர்களை பார்த்தார். சுப்மன் கில் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஹெல்மெட்டை கழற்றி இந்த தருணத்தை அனுபவிக்குமாறு சைகை காட்டினார்கள். ஆனால் ஆகாஷ்தீப் சிரித்துக்கொண்டே தன்னுடைய ஆட்டத்தில் கவனம் செலுத்தினார். இந்த தருணம் கௌதம் கம்பீரை கூட சிரிக்க வைத்தது. 50 ரன்களுக்கு பிறகும் அவருடைய நம்பிக்கை குறையவில்லை. 2 பவுண்டரிகள் அடித்தார். ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். இந்த பார்ட்னர்ஷிப் ஸ்கோரை மட்டும் உயர்த்தவில்லை, இங்கிலாந்தின் பொறுமையையும் சோதித்தது. இந்த பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்திற்கு தொந்தரவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஜேமி ஓவர்டன் தன்னுடைய அணிக்கு சிறிது ஆறுதலை கொடுத்தார். அவர் மிடில் மற்றும் லெக் ஸ்டம்ப் லைனில் ஒரு ஷார்ட் பந்தை வீசினார். அது எகிரி ஆகாஷ்தீப்பின் அருகில் வந்தது. ஆகாஷ்தீப் அதை லெக் சைடில் அடிக்க நினைத்தார். ஆனால் பந்து அவருடைய பேட்டியின் விளிம்பில் பட்டு காற்றில் கிளம்பியது. பாயிண்ட் திசையில் நின்றிருந்த கஸ் அட்கின்சன் ஒரு அருமையான கேட்சை பிடித்தார். ஆகாஷ்தீப்பின் இந்த அட்டகாசமான இன்னிங்ஸ் முடிந்தது. ஆகாஷ்தீப் 66 ரன்கள் எடுத்து அவுட் ஆனதும் மைதானம் முழுவதும் கைத்தட்டல்கள் அதிர்ந்தன. ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு திரும்பும் போது அவருடைய நண்பர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர் 94 பந்துகளில் 12 பவுண்டரிகள் அடித்து ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து 107 ரன்களின் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். அப்போது இந்தியாவின் ஸ்கோர் 177 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள். இப்போது பேட்டிங் செய்ய வந்தார் கேப்டன் சுப்மன் கில். வந்தவுடனே அவர் ஒரு பவுண்டரி அடித்து தன்னுடைய கணக்கை தொடங்கினார். அடுத்த ஓவரில் ஒரு அருமையான கவர் டிரைவ் அடித்து பந்தை பவுண்டரிக்கு அனுப்பி வைத்தார். இந்த ஷாட்டை பார்த்தபோது சுப்மன் கில் இந்த டெஸ்டில் ஏதாவது செய்ய போகிறார் என்று தெரிந்தது. மைதானத்தில் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் லஞ்ச் பிரேக்கிற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சூழல் திடீரென மாறிவிட்டது. சில வினாடிகளே இருக்கும்போது யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு திடீரென தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இங்கிலாந்து வீரர்கள் இதை நேரம் வீணடிப்பதாக நினைத்தார்கள். ஏனென்றால் லஞ்சுக்கு முன்பு ஒரு ஓவர் வீச வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நடுவரும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். அப்போது ஜாக் கிராவ்லி சிரித்துக் கொண்டிருந்தார். லார்ட்ஸில் அவருடைய பழைய அட்டகாசங்கள் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். பிறகு ஓவர் முடிந்தது. நடுவர் லஞ்ச் பிரேக்கை அறிவித்தார். ஆனால் விஷயம் அதோடு முடிந்துவிடவில்லை. யசஸ்வி மற்றும் கில் பவிலியனுக்கு நடந்து சென்றபோது கிராவ்லி மற்றும் பென் டக்கெட் அவர்களை நோக்கி வந்தனர். முதலில் இருவரும் சிரித்து சிரித்து எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென சூழல் மாறிவிட்டது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் கோபத்தில் பென் டக்கெட்டை நோக்கி விரலை நீட்டி சில கடுமையான வார்த்தைகளை சொன்னார். டக்கெட்டும் பதிலுக்கு விரலை காட்டினார். பிறகு இருவருக்கும் இடையே சில வினாடிகள் சண்டை நடந்தது. நடுவர் மற்றும் சக வீரர்கள் நிலைமையை சீக்கிரமாக சமாளித்தார்கள். ஆனால் டக்கெட் ஜெய்ஸ்வாலுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொன்னது தெளிவாக தெரிந்தது. இந்த சர்ச்சை ஜெய்ஸ்வாலின் தசைப்பிடிப்பு மற்றும் இங்கிலாந்தின் சந்தேகம் காரணமாக நடந்ததாக சொல்லப்படுகிறது. லஞ்ச் பிரேக்கின் போது இந்திய அணியின் ஸ்கோர் 3 விக்கெட்டுகளுக்கு 189 ரன்கள். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 85 ரன்கள் எடுத்து நின்று கொண்டிருந்தார். கேப்டன் சுப்மன் கில் 11 ரன்கள் எடுத்து அவருக்கு ஆதரவாக இருந்தார். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஆட்டம் மீண்டும் தொடங்கிய போது இந்தியா தன்னுடைய பிடியை இன்னும் பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய உடனே மைதானத்தில் அமைதி நிலவியது. முதல் பந்திலேயே இங்கிலாந்து இந்தியாவிற்கு ஒரு பெரிய அடியை கொடுத்தது. பவுலர் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு புத்துணர்ச்சியாக வந்த கஸ் அட்கின்சன், பேட்ஸ்மேன் மதிய உணவுக்கு முன்பு வேகமாக விளையாடிய சுப்மன் கில். முதல் பந்தை அட்கின்சன் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே வீசினார். அது உள்ளே வந்தது. பந்து இவ்வளவு வேகமாக உள்ளே வரும் என்று கில் எதிர்பார்க்கவில்லை. அவர் தாமதமாக செயல்பட்டார். பந்து அவருடைய பேடில் பட்டது. LBW கேட்டார்கள். நடுவர் கையை உயர்த்தினார். கில் DRS எடுத்தார். ஆனால் எல்லாமே ரெட். பந்து பிச்சிங், இம்பாக்ட் மற்றும் விக்கெட்டை எல்லாம் தொட்டது. கில் ஏமாற்றத்தோடு பவிலியனுக்கு திரும்பினார். அவர் 11 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார்.
இந்தியாவின் ஸ்கோர் 189 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் ஆனது. கில் அவுட் ஆனதால் சிறிது நேரம் இந்திய அணியின் ஆட்டத்தில் தொய்வு ஏற்பட்டது. கில் அவுட் ஆன பிறகு களத்திற்கு வந்தவர் கருண் நாயர். ஆனால் அவர் தொடக்கத்தில் இருந்து தன்னுடைய ஆட்டத்தில் இல்லை. பவுலர்கள் அவர் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார்கள். அவருடைய கால் அசைவுகள் மெதுவாக இருந்தன. ஆனால் இன்னொரு பக்கம் வேறு ஒரு கதை எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது. மற்றொரு முனையில் நின்றிருந்தவர் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் ஒரு அடையாளமாக அவர் மாறிவிட்டார். இங்கிலாந்துக்கு எதிராக மீண்டும் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்தார். அட்கின்சனின் பந்தை தேர்ட் மேன் திசையில் தள்ளி ஒரு சிங்கிள் எடுத்தபோது மைதானத்தில் வரலாறு திரும்பியது. ரன் முடிந்ததும் ஜெய்ஸ்வால் காற்றில் முஷ்டியை குத்தி சதம் அடித்ததை கொண்டாடினார். ஹெல்மெட் மற்றும் கிளவுஸை கழற்றி ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தார். பிறகு தன்னுடைய கைகளால் இதயம் போன்ற ஒரு சைகை காட்டினார். ட்ரெஸ்ஸிங் ரூம் முழுவதும் எழுந்து நின்று கைத்தட்டியது. இந்த பையன் இப்போது இந்தியாவுக்காக எல்லா விதமான சூழல்களிலும் ரன்களை குவிக்கும் பேட்ஸ்மேனாக மாறிவிட்டார். இது அவருடைய 6வது டெஸ்ட் சதம். இதில் 4 இங்கிலாந்துக்கு எதிராக வந்தது. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த சதம் 127 பந்துகளில் வந்தது. ஆனால் அது வந்த விதம் யசஸ்வி ஒரு திறமைசாலி மட்டுமல்ல, அனுபவம் மற்றும் பொறுப்பின் இன்னொரு பெயர் என்று காட்டியது. ஜெய்ஸ்வால் மற்றும் கருண் நாயரின் பார்ட்னர்ஷிப் ஸ்கோரை மெதுவாக உயர்த்தியது. ஜெய்ஸ்வாலின் ஆக்ரோஷமான ஆட்டம் மற்றும் நாயரின் தடுப்பாட்டம் ஆகியவற்றுக்கு இடையே சமநிலை இருந்தது. இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக தன்னுடைய முன்னிலையை 200 ரன்களை தாண்டி உயர்த்தியது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் உற்சாகம் இருந்தது. வர்ணனை பெட்டியில் பாராட்டுக்கள் கொட்டின. ஆனால் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு அமைதியான அலைக்கு பிறகும் ஒரு புயல் வரும். ஸ்கோர் 229 ரன்களுக்கு வந்தபோது அட்கின்சன் மீண்டும் ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த முறை அவருடைய இரையானது கருண் நாயர். ஒரு லென்த் பந்தை வீசினார். அது வேகமாக ஏகிரியது. நாயருக்கு அதை அடிக்க சரியான வழி தெரியவில்லை. அவருடைய பேட் பந்தின் விளிம்பை தொட்டது. விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் தன்னுடைய வலது பக்கமாக தாவி ஒரு அருமையான கேட்ஸை பிடித்தார். கருண் நாயர் 17 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். அவருடைய முகம் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியது. 5வது விக்கெட் விழுந்த பிறகு களத்திற்கு வந்தவர் ரவீந்திர ஜடேஜா. ஜெய்ஸ்வால் ஒரு முனையில் ரன்களை குவித்துக் கொண்டிருந்தார். ஜடேஜா அவருக்கு ஆதரவாக இருந்தார். இந்திய இன்னிங்ஸ் 250 ரன்களின் முன்னிலையை தாண்டியதும் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா ஒரு முக்கியமான முன்னிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிந்தது. ஜெய்ஸ்வால் அருமையாக விளையாடிக் கொண்டிருந்தார். அவர் இரட்டை சதம் அடித்து விடுவார் என்று தோன்றியது. ஆனால் கிரிக்கெட்டில் ஒரு நொடியில் ஆட்டம் மாறலாம். ஜோஸ் டங் பந்து வீச வந்தபோது அப்படித்தான் நடந்தது. அவர் ஒரு ஷார்ட் பந்தை வீசினார். அதை பார்த்ததும் ஜெய்ஸ்வால் ஆப்பர் கட் அடிக்க முயற்சித்தார். ஆனால் இந்த முறை அவருடைய பார்வையும் ஷாட்டின் நேரமும் தவறாக போனது. பந்து டீப் தேர்ட் மேனில் நின்று கொண்டிருந்த ஜேமி ஓவர்டனிடம் சென்றது. ஜெய்ஸ்வால் பந்தை ஸ்கொயர் திசையில் அடிப்போம் என்று நினைத்திருந்தார். ஆனால் பந்து நேராக ஓவர்டனின் கைகளில் சென்றது. ஓவர்டன் முன்னோக்கி தாவி ஒரு அருமையான கேட்ஸை பிடித்தார். ஜெய்ஸ்வாலின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வால் 154 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதில் 14 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் அடித்தார். அவுட் ஆன பிறகு ஹெல்மெட்டை கழற்றி பேட்டை உயர்த்தி ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்தார். முழு அணியும் எழுந்து நின்று கை தட்டியது. இது ஒரு சதம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு நம்பகமான, வலுவான மற்றும் போட்டி ஜெயிக்க உதவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடைத்துவிட்டார் என்று சொன்ன ஒரு செய்தி. ஜெய்ஸ்வால் அவுட் ஆன பிறகு களத்திற்கு வந்தவர் இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துருவ் ஜூரல். ஆனால் அவருடைய ஆட்டம் ஒரு நாடக பாணியில் தொடங்கியது. களத்திற்கு வந்த சிறிது நேரத்திலேயே அவர் ரன் அவுட் ஆகாமல் தப்பித்தார். பென் டக்கெட்டின் அருமையான த்ரோ இந்திய ரசிகர்களின் மூச்சை ஒரு நொடி நிறுத்தி வைத்தது. ஆனால் அதிர்ஷ்டம் ஜூரல் பக்கம் இருந்தது. டக்கெட்டின் த்ரோ நேராக ஸ்டம்பில் படவில்லை. மற்றொரு முனையில் பொறுமையாக விளையாடிக் கொண்டிருந்த ஜடேஜாவை ஜோஸ் டங்கின் வேகமான இன்ஸ்விங்கிங் யார்க்கர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பந்து அவருடைய ஷூவில் பட்டது. நடுவர் கையை உயர்த்தினார். இந்தியாவுக்கு இன்னொரு அடியாக இது இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் ஜடேஜா உடனே DRS எடுத்தார். 3வது நடுவரின் ரீப்ளேயில் பந்தின் இம்பாக்ட் ஸ்டம்புக்கு வெளியே இருந்தது. தீர்ப்பு மாற்றப்பட்டது. ஜடேஜாவுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்புக்கு பிறகு ஜடேஜா மற்றும் ஜூரல் இருவரும் தங்கள் கைகளை திறக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக ஜூரல் வந்த வேகத்திலேயே ஆக்ரோஷமாக விளையாடினார். ஜோஸ் டங்கின் ஒரு ஓவரில் அவர் தொடர்ந்து 2 பவுண்டரிகளை அடித்தார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு அருகில் இருந்தது. அவர் பயமில்லாமல் பேட்டிங் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. இந்த பார்ட்னர்ஷிப் மெதுவாக வலுவானது. ஜடேஜாவும் ஒரு முனையை பிடித்துக் கொண்டார். 2வது இன்னிங்ஸில் 27 ஓவர்களில் இந்தியா 115 ரன்கள் சேர்த்தது. 3 விக்கெட்டுகளை இழந்தது.
தேநீர் நேரத்தின் போது இந்தியாவின் ஸ்கோர் 6 விக்கெட்டுகளுக்கு 305 ரன்கள். ஜடேஜா 26 ரன்கள் மற்றும் ஜூரெல் 25 ரன்கள் எடுத்து களத்தில் இருந்தனர். இந்த பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான முன்னிலையை கொடுத்தது. 3வது நாளின் கடைசி இன்னிங்ஸ் தொடங்கியதும் இந்திய ரசிகர்களின் நம்பிக்கை ரவீந்திர ஜடேஜா மற்றும் துருவ் ஜூரெல் மீது இருந்தது. இந்த இன்னிங்ஸின் தொடக்கத்தில் இருவரும் புத்திசாலித்தனமாக விளையாடி 50 ரன் பார்ட்னர்ஷிப்பை முடித்தார்கள். ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் பெரிதாக தொடங்கிய போது இங்கிலாந்துக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. தேநீர் நேரத்திற்கு பிறகு ஜேமி ஓவர்டன் அதிக ஆற்றலோடு பந்து வீசத் தொடங்கினார். அதற்கு அவருக்கு இப்போது ஒரு பரிசு கிடைத்தது. ஓவர்டனின் ஒரு மிக ஆபத்தான பந்து மிடில் மற்றும் லெக் ஸ்டம்பில் இருந்து உள்ளே வந்து ஆஃப் ஸ்டம்பை நோக்கி சென்றது. துருவ் ஜூரெல் குழப்பமடைந்தார். பந்து அவருடைய முன்புற பேடில் பட்டது. நடுவர் அவுட் கொடுத்தார். இந்தியா ரிவ்யூ எடுத்தது. ஆனால் டிஆர்எஸும் அவரை காப்பாற்றவில்லை. துருவ் ஜூரெல் 46 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்து பவிலியனுக்கு திரும்பினார். இந்தியாவின் கடைசி ரிவ்யூவும் அவருடன் சென்றது. அதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்தவர் கடந்த போட்டியில் சதமடித்த வாஷிங்டன் சுந்தர் மெதுவாக முன்னிலை 300 ரன்களை தாண்டியது. ஓவலில் இந்த ஸ்கோர் இங்கிலாந்துக்கு ஒரு மலை போல இருந்தது. ஏனென்றால் இந்த மைதானத்தில் 273 ரன்களுக்கு மேல் ஒரு இலக்கு ஒருபோதும் எட்டப்படவில்லை. இந்த நேரத்தில் ஜடேஜா மீண்டும் தன்னுடைய பேட்டிங் திறனை வெளிப்படுத்தினார். ஆஃப் சைட் அல்லது லெக் சைட் எல்லா திசைகளிலும் அழகான ஷாட் அடித்து அவர் வெறும் 71 பந்துகளில் தன்னுடைய அரை சதத்தை முடித்தார். இது இந்த சீரீஸில் அவருடைய 6வது 50. ஆனால் அவர் அரை சதம் அடித்த சில வினாடிகளுக்குள் ஒரு தவறை செய்தார். ஜோஸ் டங்கின் ஒரு பந்தை அவர் லேசாக கட் செய்ய முயற்சித்தார். பந்து பேட்டின் வெளிப்புற விளிம்பை தொட்டு 2வது ஸ்லிப்பில் நின்றிருந்த ஹாரி புரூக்கிடம் சென்றது. ஜடேஜா 77 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்தார். இப்போது களத்தில் இருந்தவர் முகமது சிராஜ். சிராஜ் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அவரும் அதே ஓவரில் ஜோஸ் டங்கால் எல்பிட பிலியூ ஆனார். இந்தியாவின் ஸ்கோர் 357 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் ஆனது. இப்போது கடைசி விக்கெட் மட்டுமே இருந்தது. ஆனால் அதன் பிறகு நடந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. சுந்தர் பொறுப்பேற்று அடித்து ஆட ஆரம்பித்தார். முதலில் அவர் அட்கின்சனுக்கு லெக் சைடில் ஒரு சிக்ஸர் அடித்தார். அடுத்த ஓவரில் ஜோஸ் டங்கை விட்டவில்லை. அவர் மிட் விக்கெட்டை நோக்கி ஒரு புல் ஷாட் அடித்து இன்னொரு சிக்ஸர் அடித்தார். சுந்தர் இப்போது ஆட்டத்திற்கு வந்துவிட்டார். அதே ஓவரில் அவர் டங்குக்கு இன்னொரு சிக்ஸர் அடித்தார். இந்தியாவின் முன்னிலை 350 ரன்களை தாண்டிவிட்டது. இங்கிலாந்தின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இப்போது பரபரப்பு இருந்தது. இந்த முன்னிலை இப்போது ஒரு முக்கியமானதாக மாறிவிட்டது. சுந்தர் நிற்க தயாராக இல்லை. அடுத்த முறை அட்கின்சன் பந்து வீச வந்தபோது சுந்தர் அவரையும் விட்டு வைக்கவில்லை. முதலில் தொடர்ந்து 2 பந்துகளில் 2 பவுண்டரிகள், பிறகு 3வது பந்தில் மிட் ஆன் மேல் ஒரு பெரிய சிக்ஸர் அடித்தார். இந்த ஷாட் மூலம் சுந்தர் வெறும் 39 பந்துகளில் தன்னுடைய அரை சதத்தை முடித்தார். ஒரு அதிரடியான, ஆக்ரோஷமான மற்றும் நம்பிக்கையான இன்னிங்ஸ். அவர் இந்தியாவின் முன்னிலையை 370 ரன்களை தாண்டி உயர்த்தியது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தின் மனதை உடைத்துவிட்டார். அதன் பிறகு ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சிக்கும் போது அவர் கேட்ச் அவுட் ஆனார். சுந்தர் 46 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அவர் கடைசி விக்கெட்டுக்கு பிரசித் கிருஷ்ணாவுடன் இணைந்து 39 ரன்கள் சேர்த்தார். இதில் பிரசித் ஒரு ரன் கூட எடுக்கவில்லை. இப்படி இந்திய அணி தன்னுடைய 2வது இன்னிங்ஸில் 390 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா 373 ரன்களின் பெரிய முன்னிலையை பெற்றது. இங்கிலாந்துக்கு ஜோஸ் டங் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அட்கின்சன் 3 விக்கெட்டுகளையும் ஓவர்டன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். இப்போது இங்கிலாந்துக்கு 374 ரன்களின் பெரிய இலக்கு இருந்தது. இந்த இலக்கை ஓவலில் அடைவது எளிது அல்ல. இந்திய அணி இந்த போட்டியில் இப்போது முன்னிலையில் இருக்கிறது. இங்கிலாந்துக்கு 374 ரன்களின் இலக்கு கிடைத்தது. அவர்களுடைய இன்னிங்ஸ் தொடங்கியதும் அனைவரும் பாஸ்பால் ஆட்டம் மீண்டும் வருமா என்று பார்த்தார்கள். ஆனால் மைதானத்தில் நடந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இங்கிலாந்துக்கு ஜாக் கிராவ்லி மற்றும் பென் டக்கெட் ஓப்பனிங் செய்ய வந்தார்கள். முதல் ஓவரில் ஆகாஷ்தீப் ஒரு அருமையான லைன் லென்த்துடன் பந்து வீசி ஒரு ரன் மட்டுமே கொடுத்து பேட்டிங் அவ்வளவு எளிது அல்ல என்று காட்டிவிட்டார். ஆனால் 2வது ஓவரில் பிரசித் கிருஷ்ணா சிறிது தளர்வாக இருந்தார். ஜாக் கிராவ்லி 2 அழகான பவுண்டரிகளை அடித்து அவரை வரவேற்றார். இங்கிலாந்துக்கு ஒரு வேகமான தொடக்கத்தை கொடுத்தார். அதன் பிறகு இந்திய பவுலர்கள் அருமையான ஒழுக்கத்தை காட்டினார்கள். ஆகாஷ்தீப், முகமது சிராஜ் மற்றும் பிரசித் மூவரும் இணைந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு கைகளை திறக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை. இங்கிலாந்து தொடக்கத்தில் இருந்தே ஆக்ரோஷமான பாணியை பின்பற்றும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மைதானத்தில் சூழ்நிலை வேறு கதையை சொன்னது.
டக்கெட் மற்றும் கிராவ்லி இருவரும் பொறுமையாக விளையாடத் தொடங்கினார்கள். நல்ல பந்துகளை மதிக்கவும் லூஸ் பந்துகளில் ஷாட் அடிக்கவும் ஆரம்பித்தார்கள். மெதுவாக இருவருக்கும் இடையே ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் உருவானது. டக்கெட் மற்றும் கிராவ்லி 50 ரன் பார்ட்னர்ஷிப்பை முடித்தார்கள். இங்கிலாந்தின் இன்னிங்ஸ் இப்போது சரியாக போய்க் கொண்டிருக்கிறது என்று தோன்றியது. இந்திய பவுலர்களின் உழைப்பு வீணாவது போலிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் முகமது சிராஜ் அனைவரும் எதிர்பார்த்ததை செய்தார். நாளின் கடைசி ஓவர் சிராஜ் ஓடி வந்தார். அவர் முதலில் சில பவுன்சர்களை வீசி கிராவ்லி அடுத்த பந்தும் எகிரும் என்று நினைக்குமாறு செய்தார். ஆனால் இல்லை, அடுத்த பந்து உள்ளே வேகமான ஸ்விங்காக வந்து நேராக ஆஃப் ஸ்டம்பை வீழ்த்தியது. கிராவ்லி முற்றிலும் ஏமாற்றம் அடைந்தார். பந்து அவருடைய பேட் மற்றும் பேடின் நடுவே கடந்து நேராக ஸ்டம்பில் பட்டது. கிளீன் போல்ட். சிராஜின் ட்ரேட்மார்க் கொண்டாட்டம். கைகளை விரித்து வானத்தை பார்த்தார். இந்திய வீரர்கள் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். இந்த விக்கெட் நாளின் பெரிய திருப்பம் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு அருமையான முடிவாகவும் அமைந்தது. 3வது நாள் ஆட்டம் முடிந்தது. இங்கிலாந்தின் ஸ்கோர் 50 ரன்களுக்கு ஒரு விக்கெட். இன்னும் அவர்களுக்கு 324 ரன்கள் தேவை. இந்தியாவிற்கு வெற்றிக்கு 9 விக்கெட்டுகள் மட்டுமே தேவை. இது முதல் இன்னிங்ஸில் 224 ரன்களுக்கு சுருண்ட அணி. ஆனால் இப்போது போட்டியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டது. இந்திய அணிக்கு சீரீஸை சமநிலையில் முடிக்க முடியும் என்று இப்போது நம்பிக்கை இருக்கிறது. பவுலர்கள் இதேபோல் ஒழுக்கத்தை காட்டினால் ஓவலில் வரலாற்றை திரும்ப எழுதலாம். ஆகா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்றைய இந்திய அணியின் ஆட்டத்திற்கு 10 ரன்களுக்கு எத்தனை ரன்கள் கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.